Taste the Daily. ராமநாதபுரம் மாவட்டம் ஏர்வாடி தர்கா அருகே உள்ள ஏடிஎம் மையத்தில் வெளிச்சம் இல்லாததால் பணம் எடுக்க வரும் வாடிக்கையாளர்கள் அவதியடைந்தனர். ஏர்வாடி தர்கா மேற்கு பகுதியில் விளக்கு, கதவு கண்ணாடி உடைந்து மற்றும் இரவு காவலர் போன்ற எந்த பாதுகாப்பு அம்சங்களும் இல்லாமல் ஏடிஎம் உள்ள நிலையில் திருட்டு, கொள்ளை போன்ற அசம்பாவித சம்பவங்களும் நடக்க வாய்ப்பிருப்பதாக வாடிக்கையாளர்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் ஏராளமான ஏடிஎம் மையங்கள் பழுதாகியும் ஏசி வேலை செய்யாமலும் செக்யூரிட்டி இல்லாமலும் பாதுகாப்பற்ற நிலையில் இருப்பதாக பொதுமக்கள் கடுமையாக குற்றம் சாட்டுகின்றனர். இதனால் கடும் அவதிக்கு ஆளாவதாக வேதனை தெரிவிக்கும் பொதுமக்கள் பழுதாகி கிடக்கும் ஏடிஎம் மையங்களை விரைந்து சீரமைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி NTPL அனல்மின் நிலையத்தில் ஒப்பந்த தொழிலாளர்கள் 28வது நாளாக வேலை நிறுத்த போராட்டத்திலும் 2வது நாளாக உண்ணாவிரத போராட்டத்திலும் ஈடுபட்டனர். நெய்வேலி அனல்மின் நிலையத்திற்கு இணையான ஊதியம் வழங்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டும் நிர்வாகம் நடவடிக்கை எடுக்காததால் போராட்டம் தொடர்கிறது. 8 கட்டமாக நடைபெற்ற பேச்சுவார்த்தை தோல்வியடைந்த நிலையில் ஒப்பந்த தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் 1000 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஜமாபந்தி நிகழ்ச்சிக்கு முறையான அறிவிப்பு வழங்கவில்லை என கூறி மாவட்ட வருவாய் அலுவலரிடம் பொதுமக்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இந்த நிகழ்வுக்கு 2 மணி நேரத்திற்கு மேலாக தாமதமாக வந்த மாவட்ட வருவாய் அலுவலர் ஜமாபந்தி நிகழ்வு பகுதிக்கு செல்லாமல் நேரடியாக மக்களிடம் மனுக்களை பெற்றதாக கூறப்படுகிறது. அப்போது ஜமாபந்தி குறித்து முறையாக அறிவிக்கப்படவில்லை என குற்றம் சாட்டிய பொதுமக்கள் வருவாய் அலுவலரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். விடிய ஆட்சியில் சாமானிய மக்கள் துளியளவும் மதிக்கப்படுவதில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தஞ்சாவூர் அருகே உள்ள ராஜேந்திரம் ஆற்காடு கிராமத்தில் அந்தோணியார் ஆலய சப்பர திருவிழாவில் ஏற்பட்ட மோதலில் ஒருவர் கத்தியால் தாக்கப்பட்டதை கண்டித்து அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சப்பர உலாவின் போது போதையில் வந்த கும்பல் ஒன்று தகராறில் ஈடுபட்டதாகவும் இதில் ஸ்டாலின் என்பவர் கத்தி குத்துக்கு ஆளாகி படுகாயமடைந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் இது குறித்து புகார் அளிக்கப்பட்டும் நடவடிக்கை இல்லை என கூறி அப்பகுதியினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். விடியா மாடல் ஆட்சியில் சிறுபான்மையினர் மீதான தாக்குதல் அதிகரித்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.